வாங்க ப்ரோ வாங்க வாங்க, நான் காப்பாற்றணும். சூசைட் பாயிண்டா? யாரை தள்ளிட்டு வரல? நவீனையா? ப்ரோ வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்ப ஸ்டார்ட் ஆகலை. ஹாய் பைக்கர்ஸ், நான் தான் உங்கள் பைக்கர்ஸ் வைக்க பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம கோடை ரைடில் இருக்கோம். இப்போ கோடை ரைடில் வியூ பாயிண்ட் வந்துருக்கோம். புதுசாக யாராவது வேறு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுருங்க. நான் பைக் ரிலேட்டட் வீடியோ, பைக் ட்ராவல் இந்த மாதிரி வீடியோ தான் ஃபுல்லாக போடுவேன். வட்டம் ரைடு பூரா எப்படியே ஏதாச்சும் ஒன்று சொதப்புது. டாட்டா அவ்வளோ வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்ப ஸ்டார்ட் ஆகலை. ஹாய் பைக்கர்ஸ், மீண்டும் நம்ம கோடை ரைடு, நெக்ஸ்ட்டு ஒரு கோடை ரைடு. இந்த டைம் நியூ டாப் பாக்ஸ். ஏற்கனவே அந்த குருசடை ஐலாண்ட் ரைடில் குருசடை ஐலாண்ட் ரைடப்போ ஒரு டாப் பாக்ஸ் மாட்டியிருந்தோம். அது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எனக்கு செட் ஆகலை. என்னோட ஆக்சர் வேணும் ஹெல்மெட் வச்சுருக்கேன். ஆக்சர் வேணால் ஹெல்மெட் வந்து உள்ளே வைக்க முடியல. அதனால் டாப் பாக்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கொடைக்கானல்ல எல்லாரும் கேட்போம். இப்போ எங்கேதான் போயிட்டுருக்கான்? சூசைட் பாயிண்டா? சூசைட் பாயிண்டா? யாரை தள்ளிட்டு வரல? நவீனையா? சரி வாங்க, இப்போ வந்து சூசைட் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். சூசைட் பாயிண்ட் போயிட்டு ஐயா எல்லாம் எப்படி இருக்குது என்ன கதைங்கிறத பார்த்துட்டு போவோம். கால் எட்டலப்பா, நானப்பா பண்றது திடீர்னு. அபி, நீ ஓட்டுறத பார்த்து பிள்ளை நம்ம சொல்லுதுடா. உடம்பு வருதுல்ல, என் வண்டி வரும்ல. போட்டினா போடலடா, ஒன்னா போயிடா டீமா. இதுக்கு முன்னாடி போன வருஷம் நான் இந்த ரைடப்போ கொஞ்சம் இது கவர் பண்ணேன். இப்போ இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் 2 டே ட்ரிப் பிளான் பண்ணி போக முடியும். 2 டேல 2 நாளில் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுவோம். நான் தான் உங்கள் பைக்கர் சைக்கோ. அதான் உங்கள் பைக்கர் சைக்கோ. ஒரு பெரிய வீடியோ புதுசாக நம்ம வீடியோ பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டு போங்க. நான் இந்த மாதிரி பைக் ரிலேட்டட் வீடியோ தான் போடுவேன். ஒன்று பைக் மாடிஃபிகேஷன் போடுவேன், இல்லை பைக் சர்வீஸ் சம்மந்தது போடுவேன், இல்லைன்னா ட்ராவல் பண்ணுற வீடியோ போடுவேன். இது 3 வீடியோ பல போடுவேன். ஏன்னா பரமத்தில் ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். ஒர்க் ஷாப்பில் வரக்கூடிய ரொம்ப கிரிட்டிக்கலான மாடிஃபிகேஷன் ஒர்க், ரொம்ப கிரிட்டிக்கலான வண்டியோட கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நமக்கான வீடியோ எடுத்து போடுவேன். அது போக வீக்கெண்டு, மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ண போவேன். அவங்க ட்ராவல் வீடியோவும் போடுவேன்.
அடிக்கிற குளிருக்கும் நம்ம வண்டியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டுக்கும் நல்லா ஈக்குவலாக இருக்குது. இது செம்ம கூலிங்காக இருக்குது. நம்ம வண்டியிலேருந்து வர ஹீட்டு மேனேஜ் பண்ணுது. காலில் மேலே ஜர்க்கின் போட்டிருக்கான், கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கான், காலில் ஜீன்ஸ் பேண்ட் தானே போட்டிருக்கோம். இருந்தாலும் கூலிங் அடிக்குது. உங்களுக்கு என் கூட சேர்ந்து இந்த ரைடில் ஜாயின் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. போகும்போது டீமாக போயிடலாம். குளிரில் காது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பூட்ஸ் எடுத்து வந்தேன். பூட்ஸ் தான் போட்டு நான் ஊர்லேருந்து வந்தேன். பூட்ஸே போட்டு வந்துருக்கலாம். பல்ப் எடுத்து ஷூவை போட்டு வந்தேன். செம்மையாக போடுது. கொடைக்கானல் வந்து செம்மையான ஒரு டூரிசம் பிளேஸ். அந்த டூரிசம் ரேட்ல நல்லாவே வசூலாகுது. ஆனால் ஏன் இந்த கவர்மெண்ட்டு இன்னும் இந்த கொடைக்கானல் ரோடுகள் இப்படியே வச்சுருக்காங்கன்னே தெரியலை. இல்லை, வண்டியை வீட்டிலேருந்து எடுத்து கரெக்டாக 243 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலாங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரைடு அங்கே போய் வீடியோ போட்டுடலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது. என்ன இப்படியே பாதை புரியுற இடத்துல நிக்க வேண்டியது. இந்த குளிர்ல எல்லாம் டவுசர் ஈஸ்வரமா தர்றாங்க. எப்படி தர்றாலும் எனக்கு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லேக் ஓரமாக இருந்த ரோட்டு கடையில் என்னால் தொடர்ந்து பேச முடியல, குளிருது. பயங்கரமான டிராஃபிக்.
கடுகு பிட்டி போக அடி. ஆவேரி எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கோமே. இது எக்ஸ்பிரஸ் எவ்வளவு பெரிய டிராபிக், நம்ம மட்டும் வந்துட்டோம். அப்படியே என்எஸ்சி இறக்காங்கன்னா மொத்தமா நின்றுடும். அங்க நீங்க வந்ததுலயே 2 என்எஸ்மே சம்பவமா அழுதுட்டு இருக்கு. ஒரு என்எஸ்ல ஸ்டே கட் ஆகி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு வண்டி. இன்னொரு என்எஸ்ல வண்டி ஸ்டார்ட் ஆகாம போச்சு. பெட்ரோல் லீக் ஆச்சு. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகாம போச்சு. இப்போ வண்டி பேட்டரி டெர்மினல் லூஸ் ஆயிடுச்சு. அதையெல்லாம் சரி பண்ணி அப்படி இப்படின்னு கிளப்பி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளும் மெதுவாக போய் சொல்லிட்டு அவன் அப்படி போறேன். என்ன போதா என்ன பண்ண முடியல. அவன் தானே சொன்னான். வாவ், நல்லா இருக்கு இந்த இடம். எக்ஸ்பிரஸ் ஏற்றிருமா கணவனு. 18+ வார்த்தை பேசக்கூடாது பிளாக்ல. இறங்கிச்சா நேற்று நைட்டு வரும்போது மதுரையில் என்எஸ்பிஎஸ்டிக்கு தேங்க்ஸ் பண்ணோம். நேரத்தில் பெட்ரோல் லீக் ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்னென்னு பார்த்துட்டு இருக்கும்போது 3 போலீஸ்காரங்க வந்தாங்க. அதில் 2 பேர் ரொம்ப சாப்பிட்டா கரெக்டாக எங்கிட்ட பேசுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒருத்தவர் மட்டும், அவர் யாரோ பேர் என்னன்ற சொல்லவும் போல, ஒருத்தவர் மட்டும் ரொம்ப தூராக பேசினாரு. எல்லாம் என்ன படிக்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டாப்புல. அதெல்லாம் சரியாக சொன்னான். கடைசி நேரத்தில் இப்போ வெட்டி பேரில் என்ன பேசு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு தெரியல, இந்த மாதிரி பைக்கில் ட்ராவல் பண்ணுறது, வீக்கெண்டில் ரைடு போகிறதுனா வெட்டிப்பயலுகெல்லாம் இப்படி போனால் வெட்டிப்பயலுன்னு சொல்லுவாங்களாம். மழைனா அப்படி தாண்டா இருக்கும். இங்கே காலையும் காரும் முட்டுமா இங்கே. செம்மையா இருக்கு. இப்படி போறது நல்லா இருக்கு. உண்மையிலே 5 வண்டி அப்படியே சல்லுன்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தன். நீ பின்னாடி இருந்து சாயாதரா, கை வலிக்குதுடா. ஏன் வெயிட்டு சேர்ந்து எனக்கு ஜாயிண்ட் வலிக்குதுடா. போச்சு சொல்லுங்க. அப்படிதான் இப்படி டம்மு போ. அதாவது இப்ப நம்ம முன்னாடி போயிட்டு இந்த என்எஸ்ல சாக்கப் சர்வீஸ் ஸ்டே கட் ஆயிடுச்சு. இந்த மைக்கு கூட இதை மாத்தணும் இல்ல, மாட்டிதானே இருக்கு. நான் பார்க்கல, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்டா.
சரியாக தெரியுதான்னு தெரியல. ஆனால் அந்த என்எஸோட வீலுக்கு பின்னாடி உள்ள சீட்டுக்குள்ள ஹைட்டை பாருங்க, தெரியும். அதுக்கு முன்னாடி போகிற என்எஸ் 3 பேராக போகிறாங்க, அதுவே அவ்வளோதே இருக்குது. ஆனால் இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆளை போனேன். ஏன்னா காரணம் ஸ்டே கட்டாயி கீழே இறங்கிடுச்சு. ஒரு வழி இல்லாமல் ஒரு வண்டியில் 3 பேரும், ஒரு வண்டியில் ஒரு ஆள் வர வேண்டிய ஆகிப்போச்சு. வியூ நல்லா இருக்குல்ல? ஆமா, அடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். சரிண்ணா, எங்கே போறேனே தெரியல. சொன்னது இன்சைட் பாயிண்ட் போகிறோம் சொன்னாங்க. சூப்பர் பாயிண்ட் தான் போறாங்கன்னே தெரில. நான் கரெக்டாக எங்கே போயிட்டு எங்கே போகிறோன்றதை பார்த்துட்டு உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சூப்பர் பாயிண்ட் தான் போகிறோம், சரியாக தெரில, ரொம்ப தூரம் வர மாதிரி இருக்கு. ஓகே, நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர் பாயிண்ட் போயிட்டு ஒரு வழியாக இழப்பி நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுவே வியூ பாயிண்டா? தரமான வியூவா இருக்கா? ட்ரோன் ஷாட் எடுத்தா அதே கால் போயிட்டு ஹாய் பைக்கர்ஸ், நான் தான் உங்கள் பைக்கர்ஸ் இருக்கும் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம கோடை ரைடில் இருக்கோம். இப்போ கோடை ரைடில் வியூ பாயிண்ட் வந்துருக்கோம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. நான் பைக் ரிலேட்டட் வீடியோ, பைக் ட்ராவல், இந்த மாதிரி வீடியோ தான் ஃபுல்லாக போடுவேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன். திரும்பியும் சொல்கிறேன், புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோ போய் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்றது மோட்டோ வழக்கில் பார்க்கலாம்.